Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ வீடியோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. Now let's see என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலெக்டிவ் ரீடிங். உங்க பர்சனுடைய இன்டென்ஷன் என்ன, நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு ஸ்ட்ரைக் ஆன ஒரு டைட்டில், ஓகேவா? ஸோ நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற பர்சனுக்கு உங்கள் கூட பழகுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்கள் மேலே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see. நோ கான்டாக்டில் இருந்தாலும் பொருந்தும், ஓகேவா? என்ன நோக்கத்தோட அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். அதாவது உங்க கூட பழகிறது தானே, அதுவுமே பழகிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் தான். ஸோ என்ன நோக்கம், அவங்களுடைய நோக்கம் என்ன? லெட்ஸ் see. ஸ்டார், குவீன் ஆஃப் கப்ஸ் பார்க்குறோம். ஒரு சிலர் எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஹீலிங் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். உங்க கூட பழகுறதன் மூலமா அவங்களுக்கு இமோஷ்னலி ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னும் பார்க்க முடியுது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸோ நைட், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஒரு சிலர் எப்படின்னா அவங்களுடைய அதிகாரத்தை உங்கள்கிட்ட காட்டுறாங்க, உங்களை ஓவரா இமோஷனலாக்கே பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபுல், டூ ஆஃப் கப்ஸ். ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற எண்ணமும் அவங்கள்ட்ட இருக்கு. எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க, ஓகே. அண்ட் ஒரு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சில பேர் மணிக்காக கொஞ்சம் அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு ரிசல்ட் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க, ஓகே. ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணுன்றது தான் அவங்களுடைய ஒரு இன்டென்ஷனாகவும் தெரியுது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு பிளேஃபுல் எனர்ஜி இருக்குது கண்டிப்பாக, ஓகே. பட் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே டூ ஆஃப் கப்ஸ் இருந்தனால ஓகே, ப்ராப்ளம் இல்லை. நைட் ஆஃப் கப்ஸ், ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அவங்க கிட்ட கன்ஃபார்மாக தெரியுது. அண்ட் ஒரு ஒரு இணக்கம் உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அவங்களுக்கு உங்க மேல ஒரு அந்த அஃபெக்ஷன், ஒரு இணக்கம் இருக்குது, ஓகேவா? ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ஏஸ் ஆஃப்? சில பேருக்கு என்ன அப்படின்னா அவங்களால இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, ஓகே. இப்போதைக்கு மனசும் சரி உடம்புக்கும் சரி ரெஸ்ட் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ரைட். எப்பவுமே அவங்க சொல்றதுதான் கரெக்டுன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே. அவங்க சொல்றபடி தான் இருக்கணும். அவங்க பேச்சு தான் உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். Page of Pentacles, Sun, Eight of Pentacles, Death. சில பேருக்கு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவங்க லைஃப்ல ஃபினான்ஷியலி ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது உங்க கூட இருக்கும்போது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் தெரியுது, ஓகே. ஸோ ஹெர்மிட், ஐ எம் நாட் கெட்டிங் கிங் ஆஃப் கப்ஸ், ரைட். உங்களை பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுவாங்க.
அண்ட் நல்லா பேசுறதுக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்க கூட இருக்கும்போதோ பழகும்போதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கூட உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. பிகாஸ் நீங்க தான் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்கல்ல. ஸோ வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்பு இருக்கு நிறையவே. ஸோ நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு பர்சன், ஒரு மதர் எனர்ஜி அப்படின்றதையும் பார்க்க முடியுது. எஸ். ஸோ நான் கடைசி வரைக்கும் கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்கல, பட் என்னைக்கும் கமிட்டடாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. சரியா? ஸோ என்ன மாதிரியான நோக்கம் இருந்தாலும் ஒரு கமிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரியூனியன் வேணுன்றது தான் அவங்க நினைக்கிறாங்க. ஜஸ்டிஸ் சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ். அண்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு நியூ பிகினிங்க்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் இதுவரையும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அதை கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அடிச்சிட்டு இருந்த புயல் எல்லாம் போயிட்டு ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஒரு சிலருக்கு நீங்க அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், அந்த ஒரு விஷயமும் தெரியுது. ரைட். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த எனர்ஜி. ஸோ அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்ப்போம். வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ, உங்களிடம் அவங்க எதிர்பார்க்கறது என்ன? Wheel of Fortune. What is this Wheel of Fortune? ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. Page of Swords எதிர்பார்க்குறாங்கன்னு தான் வருது. Again I am getting Wheel of Fortune பாருங்க. ஸோ சம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க ரொம்பவே. சில விஷயங்களை நீங்கள் விடணும்னு கூட எதிர்பார்க்கலாம். பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை பயப்படுறீங்க. எஸ், பயம் இருக்கு உங்கள்கிட்ட, இல்லை நம்பிக்கையின்மையோட இருக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் சில பேருக்கு. அண்ட் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கலாம், உங்கள் கூட ஒரு ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. இது ஒரு அன்ஃபினிஷ் பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. இது இன்னும் முடியல. ஓகேவா? இது மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சில பேருக்கு ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்குது. அப்படி ஆன் அண்ட் ஆஃபாக போனால் அது ஒரு முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக. ஸோ எஸ், ஒரு அது அகெயின் அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது பார்க்குறோம். ட்ரஸ்ட் இஷ்யூவோ இல்லைன்னா ஒரு பயமோ அது ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு சில நீங்க அவங்கள தான் ட்ரஸ்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டேன், நீங்க அவங்கள ஏமாத்துறீங்கன்னு நினைக்கலாம். ஸோ
உங்கள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாட் எல்ஸ்? ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பா. ஓவர் இமோஷனலா ஆகிற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது. நீங்களோ இல்லை அவங்களோ. வாட் இஸ் தட் ஏஸ் ஆஃப் கப்ஸ்? நைட் ஆஃப் வான்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஹை பிரிஸ்டஸ் வருது. ரொம்பவே வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தான் தெரியுது. ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லைன்னா ஒரு அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர் இமோஷ்னலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்க்க முடியுது. அதர்வைஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இமோஷ்னலாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து எப்படின்னா பிடிச்சா வர்றது அந்த மாதிரி பிடிக்குதுன்ற பேசிஸில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம். அவங்க இமோஷ்னலாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கு நடுவில். ஜட்ஜ்மெண்ட். சப்போஸ் பிரேக்கப்ல இருக்கிறீங்கன்னா ஒரு ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை உங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல் கார்டு வருது, மெஜிஷியன். ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கணும்னு நினைக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. ஏன்னா இங்கேயே நைட் ஆஃப் வான்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ நான் வந்து இந்த லெவலில் தான் இருப்பேன், நீ வந்து ஓவர் இமோஷ்னல் ஆகக்கூடாது அப்படி கூட அவங்க நினைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ் ஒரு சிலருக்கு பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ சம்வாட் ஒரு கம்யூனிகேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. Four of Swords, Six of Pentacles. எஸ், பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணியும் நீங்க வந்து ஒரு ஆக்ஷனும் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம் ஒரு சிலருக்கு. நீங்க ஆக்டிவா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. வாவ், ஹெரஃபண்ட் வந்திருக்கு. இட்ஸ் குட். இங்க ஆன் அண்ட் ஆஃபாக காட்டிக்கிறாங்க. பட் அவங்க வந்து உங்க சைடு நீங்க எப்பவுமே கமிட்டடா இருக்கணும் உங்களோட அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். ஒரு மெமரிஸ் எல்லாம். வாவ், 666. ஸோ கமெண்ட் 666 டைப் பண்ணிக்கோங்க. 666. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பேலன்ஸ்டா இல்லைன்றதை அவங்க ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்டு ரொம்பவே வந்து மிஸ் பண்றாங்க அப்படிதான் சொல்லணும். ஓகே. ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் அது அவங்க வெளிக்காட்டிக்காம இருக்கிறாங்க. அண்ட் எஸ், அந்த நீங்க சேர்ந்து இருக்கும் போது எவ்வளோ கமிட்டடா இருந்தீங்க அப்படின்ற ஒரு மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு கூட எதிர்பார்க்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ஒரு சிலர் எப்படின்னா நீங்க அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படலாம், இமோஷனல் சப்போர்ட்டும் தேவைப்படுது. இங்கே மேக்ஸிமம் இமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறேன். அது கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே,
இதுதான் நம்ம அவங்க சாரி எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. பட் அவங்க வெளியில எப்படி அவங்கள காட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாரி, தண்ணி குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கலந்துட்டேன். ஓ மை காட், கிளாரிட்டிக்கு போட்ட கார்டையும் கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், let's see. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. எஸ், திருப்பியும் அதுதான் வீம்பு காட்டிட்டு இருக்காங்க. நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன். பட் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா வந்து இதுல வந்து சக்சஸ் ஆக முடியும். ஆனா அவங்க நிறைய அடிபட்டதா ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? அதனால அங்கே அதுவும் பாருங்க, 4 of swords, 4 of cups, 4 பாக்குறோம். வெளியில எப்படி காட்டிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க வந்து ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி, நான் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் கொஞ்சமா தான் அவங்க கிட்ட அப்பப்போ லவ் காட்டிக்கிறாங்க. பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. எஸ், பிஸியா தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அவங்களுடைய கரியர்ல ஓகே, 3 of Pentacles பார்க்கும்போது பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவங்க வந்து தப்பே செய்யாத மாதிரி, அவங்க தான் கரெக்டு அப்படின்றதையும் அவங்க வந்து அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. பொறுமையா அதிகமா கடைபிடிக்கிறாங்க. உங்களை எதுக்குனாலும் மன்னிச்சு விடுறாங்கன்னு நினைக்கலாம். ஸோ 2 of Cups கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு லவ் இருக்குது. அது வந்து அது அவங்க ஃபீலிங்ஸ்ல இருக்கு, அவங்க காட்டவும் செய்யறாங்க. ஓகே, லோன்லியா ஃபீல் பண்றாங்க, இல்ல சம்டைம்ஸ் லோன்லியா காட்டிக்கிறாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே வந்து ஆஷா பேசுறீங்கன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. உங்களை பிளேம் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நீங்க பேசுறீங்க அப்படின்றத ரொம்ப அத வந்து உங்க ஆள் மனசுல அந்த ஒரு பிளேமிங்க வந்து பதிய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, நீங்க பேசுறத வந்து அவங்களால எடுத்துக்கவும் முடியாது, வேண்டான்னு விடவும் முடியாது. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க அவங்க. அப்படியும் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, நீங்க எது பேசினாலும் அதை பத்தி ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. பிகாஸ் நீங்க பேசுறது கரெக்டா தான் இருக்கு, ஒரு லாயலா இருக்கிறீங்க அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணதான் செய்யறாங்க. ஓகே, ரைட். ஸோ சம்வாட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜியா போயிட்டு இருக்கு ரீடிங். ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ரைட், ஐ டோன்ட் நோ அது இது எல்லாம் நோக்கி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. சம்பாட் உங்களுக்கு ஏதோ சொல்லணும்ட்டு நினைக்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ நாட் பேட், ரைட்? அப்படிதான் நம்ம இங்க பாக்குறோம். நாட் பேட், ரொம்ப லாஜிக்கலா இருக்காங்க, எமோஷனலா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சரியா, லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறாங்க.
நீங்க தான் ஒவ்வொரு இமோஷனல் ஒரு பர்சனா இருக்கிறீங்க. ஓகே, வாட் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப்? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்க? லெட்ஸ் see. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி பார்க்குறாங்க? ப்ளீஸ் புரியுது. நைட் ஆஃப் வான்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. ஜாலியாக இருக்குது, உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக கமிட் ஆகலைல, ஸோ ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி கூட அவங்கள நினைக்கலாம். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு உண்மை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அட்ராக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்களுடைய இதில் ஒரு நியூ பிகினிங் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்லையே. கமிட்டடாக இருக்கணும், ஒரு லவ் ஆஃபர் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிடிச்ச விஷயமா தான் பார்க்குறாங்க. இட்ஸ் குட். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்வாங்க, ஆனால் வந்து டைம் எடுக்கும். ஸோ ஸ்லோவாக தான் என்னால் பண்ண முடியும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ஸ்லோவாக இருக்கிற மாதிரி கூட அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எடுக்கிற ஸ்டெப் வந்து ஸ்லோவாக இருக்கும், பட் உறுதியான ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருக்கலாம். ஸோ நடந்த விஷயங்களெல்லாம் ஹீல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் ஏற்படுத்திக்கலாம், அந்த மாதிரி பார்க்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான், தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 5 of Swords, அடிக்கொருக்க ஒரு கான்வர்சேஷன் வரலாம், ஒரு ஈகோ இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதை விட்டு விலக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்தான். 8 of Wands, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், இதுக்குள்ளே நிறைய பொறுப்பு இருக்குது அண்ட் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஓகே, சில பேர் கொலிக்காக இருக்கலாம், சில பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையுமே பார்க்குறாங்க. What else? I want only one more card, the last card. Ace of Pentacles. ஒரு நியூ பிகினிங் வேணும், அதுதான். இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல லைஃபுக்கான ஒரு கேட், ஒரு கதவு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா? ஒரு நியூ பிகினிங் வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும், அதுவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ட்ரஸ்ட், அபண்டன்ஸ், வாவ், ஆப்பர்ச்சுனிட்டி, இஃப் யூ பிலீவ். நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றாங்க. ஓகே, காத்துட்டு இருக்கலாம். இதுல வந்து உங்களுக்கான சந்தோஷம் இருக்க போகுது, அதற்கான வாய்ப்பும் வந்து வரும். இட்ஸ் நைஸ். ஃபைனலி டேக் ஆக்ஷன். ஒரு சிலருக்கு வந்து நீங்க ஆக்ஷன் எடுத்தா, ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் பொண்ணுல ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க எடுக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா நம்பிக்கையை உருவாக்கிக்கிற ஒரு ஆக்ஷனை எடுங்க. மறுபடியும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து உங்க 2 பேருக்குமே கிடைச்ச ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதனால வந்து 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்திக்கிற விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுடைய உழைப்பை போடுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. ஓகேவா?
ஓகே ஃபைன். ஸோ உங்களுடைய எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் that's it. That's what I have for you today. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.